இன்று தளபதியோட பிறந்தநாள். அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பல விஷஸ் பல இடத்துலேருந்து வந்துட்டு இருந்துச்சு. அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், எல்லாருமே விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட அப்பா அம்மா வந்து இந்த விஷ் பண்ணியிருக்காங்க. நேராக போய் சென்று அவரை வந்து மீட் பண்ணி விஷஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இது வந்து சூப்பரான மூமெண்ட், ப்ரௌடஸ்ட்டான மூமெண்ட்டாக இருந்திருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்க அப்படின்னா தளபதியோட விஷஸ் ஃபுல்லாகவே செலிபிரிட்டிஸ்லேருந்து வந்துட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிட்டிஷியன்ஸ்லேருந்து வந்திருக்கு. அதாவது பார்த்திங்க அப்படின்னா முன்னாள் முதலமைச்சரான எம்.கே. ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்திருக்கு. எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட வந்திருக்கு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட வந்துட்டு இப்படி பல பேர் அவங்களோட விஷயம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சட்டமன்றத்திலே வந்து தெரிவித்தார். மேலும் பார்த்திங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இப்படி பல விதமாக பொலிட்டிஷியன்ஸ் வந்து எல்லாருமே வந்து தளபதிக்கு வந்து இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்களோட விஷயம் வந்து பிறந்தநாள் விஷயம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டுக்கு வந்து நேரெலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு படத்தோட சாங் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ வேறு லெவலில் தேட்டரில் கொண்டாட்டமாக இருந்திருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆல் ஆஃப் சடன் எல்லாமே மாறி இருக்குது. ஸோ தளபதியோட பாதையை மாறி இருக்குது. மக்களுமே வந்து அந்த மாற்றத்தை எடுத்து வந்து தளபதி வந்து எங்கே உட்கார வைக்கணுமோ அந்த இடத்துல வந்து உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாற்றத்தை வந்து அக்செப்ட் பண்ணி ஆகணும். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே அரசியலில் வந்து இப்போ வந்து தளபதி அவர்கள் வந்து மூழ்கிட்டார். ஸோ அதனால் வந்து படம் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற முடிவில் வந்து அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார். ஆனால் ஒன்று தான், அந்த ஜனநாயகன் படம் மட்டும் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா சரியான சம்பவமாக இருக்கும். அதே மாதிரி திரைத்துறையினை சார்ந்தவங்களும் வந்து பல பேர் வந்து விஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி விஷ் பண்ண எல்லாருக்குமே எனக்கு வந்து ரொம்பவே நன்றி அப்படிங்கிறதையும் தளபதி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேக் கட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழக முதல்வர் வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. திருவள்ளூரில் வந்து நடந்த சம்பவத்துக்காக வந்து இதை வந்து கொண்டாட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை வந்து ஸ்டாப் பண்ணி ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து தளபதி எடுப்பார் அப்படிங்கிற நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். ஸோ போக நம்ம வந்து பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். கொஞ்சம் சைட் பை படம் நடிப்பார் அப்படிங்கும்போது கம்ப்ளீட்டாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்து அதில் வந்து ஜெயிச்சும் காமிச்சு மக்கள் வந்து நல்ல ஒரு வரவேற்பையும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தளபதி போகும்போது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து வழிநெடுங்கவே வந்து மக்கள் கூட்டம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஒன்ஸ் அகைன் தளபதிக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கும். ஸோ இந்த மாதிரி தளபதி சிஎம் விஜயை பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.